வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு மார்க்கெட் அப்படியே டெட் ஃப்ளாட்டா இருக்கு. -35லேருந்து -10 பாயிண்ட்ல இருக்கு. ஒரு ரூ. 90 திரும்பி கோல்டு இறங்கியிருக்கு. ரூ. 14,230. சைனால இப்போ லூனார் ஹாலிடேஸ். அதனால வீக்கா இருக்கு. இன்னும் வீக்கா ஆகலாம். என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது தங்கம் இறங்குமா இறங்குமான்னு. மேக்ஸிமம் ரூ. 1000 இறங்கும். 13,000 வரைக்கும் போகலாம். பட் போகுமா நிச்சயமானா எனக்கு தெரியாது. ரூ. 1200 வரைக்கும் தங்கம் இறங்கலாம். 12,500 தான் ஃப்ளோருன்னு நான் நினைக்கிறேன். இந்த வயலண்ட் மூவ் அப் அண்ட் டவுன் இருக்கும். தங்கம் வந்து ஒரு மானிட்டரி மெட்டல், அதை மறந்துடாதீங்க. சில்வர் இவங்க 260ங்கிறாங்க. இந்த 260லாம் கதை. ஏன்னா ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் நீங்கள் $72 பார்த்தேன். $72னா $210 $205 தான். ஸோ நான் சொன்ன $2,00,000 திரும்பி வந்துருச்சு. சரி, ஒரு $5 வச்சுக்கோங்க. 2,05,000 வந்துடுச்சு. இன்னும் வெள்ளி இறங்கும். எங்கேயோ ஒரு ரிப்போர்ட் படித்தேன், இது மாதிரி எல்லா கமாடிட்டி ரேலியும் ஓவர் அப்படின்னு. எனக்கு மற்ற கமாடிட்டி பற்றிலாம் தெரியாது. கோல்டையும் அதில் சேர்த்துருந்தாங்க. கோல்டு வேறு, மற்றது வேறு. கோல்டை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோட மானிட்டரி பாலிசியும் அமெரிக்காவில் இருக்கிற இன்ஃப்ளேஷனும் இதுதான் கோல்டை டிசைட் பண்ணும். ஜியோ பாலிட்டிக்ஸ் கோல்டை டிசைட் பண்ணும். ஸோ சைனா அமெரிக்கா ரிலேஷன், சைனா ரஷ்யா அமெரிக்கா ஈக்குவேஷன், அங்கே இருக்கிற அமெரிக்காவோட பாரோயிங்ஸ், ஜப்பானோட பாரோயிங்ஸ், கரன்சி மூமெண்ட்ஸ், இதுதான் கோல்டை டிசைடு பண்ணும். கோல்டுக்கும் மற்ற கமாடிட்டிக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போதைக்கு கோல்டு ஃப்ளாட் டு வீக்காக இருக்கும். கெவின் வாட்ஸ் செலக்ட் ஆகி வந்தப்புறம் 2 வாட்டி ரேட் கட் பண்ணார்னா அங்கேருந்து ஒரு $2,000 ஏறும். இதுதான் கோல்டோட ரியல் ஃபீலிங். இது இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு. அதுக்கு நடுவில் ஈரானில் நேற்று பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரானில் 4 குண்டு போட்டார்னா ரேட்டு அடிபடும். இன்னொரு நியூஸும் படித்தேன். ட்ரம்ப்பு வந்து ஹெவியாக இந்த வாருக்கு போனது, வெனிசுலா வாரு, கிரீன்லாண்டில் ட்ரூப்ஸ் இறக்கி இருக்கிறது, ஈரானில் கப்பலை நிறுத்தி வச்சதுக்கெல்லாம் பயங்கரமாக காசு செலவாகுது. பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் செலவாகுது. அதெல்லாம் வரி பணத்தில் போட்டால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. கடன் வாங்கி தான் செலவு பண்ணுறாரு. இதுலேருந்து அவங்க டெபிசிட் ஏறும், விலைவாசி ஏறும். தங்கத்துக்கு நல்லது. பட் அதை உடனே இன்னைக்கு பண்ணி நாளைக்கே ரியாக்ஷன் வராது. இதெல்லாம் பின்னாடி ரியாக்ஷன் வரும். டாலர் வந்து 90 60 பைசாலேயே இருக்குது. இன்றைக்கி ஐடிலாம் கொஞ்சம் அடி மேலே ஏற்றினதை இன்றைக்கி இறக்கி இருக்கிறாங்க. இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ, டெக் மஹிந்திராலாம் அடி. அதே மாதிரி 400 மேலே தாண்டி லைட்டாக கரெக்டாக இருக்குது கல்யாண் ஜுவல்லர்ஸ். ஐடிசி குப்புன்னு 1.5% ஏறி இருக்குது. இது ஏறினதுக்கு காரணம் என்னங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ ஓவராலாக இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் நிலவரத்தை சொல்லிட்டேன். கோல்டு வந்து 1,00,000 கீழே போகும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அதை பற்றி எனக்கு தெரியாது. அதாவது 10,000 கீழே போகும்னு சொல்கிறாங்க. எனக்கு அது மாதிரி ஒரு பாசிபிலிட்டி தெரியலை. அதனால ஏன்னா ஒரு ஃப்ரென்சி பையிங்கும் உள்ளே வரும். இப்போ 500 விழுந்தால் ஒரு பெரிய சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் ரூபாவும் வீக்கன் ஆகும். இதெல்லாம் பார்க்காம சொல்கிறாங்க. ஐடிசி வந்து சிகரெட் விலையை ஏற்ற போகிறாங்க அப்படிங்கிறதுனால நேற்றும் இன்றைக்கும் சேர்த்து 4.5% ஏறி இருக்குது. ஐடிசி இன்ஃபோடெக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மெல்பர்னில் ஒரு ஏஐ ஹப்பு திறந்துருக்காங்க. வைஸ் சேர்மன் சிவகுமார் அங்கே போயிருக்காரு. அங்கே வந்து ஒரு அக்ரி ஹைடெக் சென்டரும் ஆரம்பிக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவிலேருந்து அக்ரி இப்போ எக்ஸ்போர்ட்ஸ் பண்ண போகிறாங்க. அது எந்த ஊருக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கையெழுத்தாச்சு. அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு ஐடிசி அங்கே போயிட்டாங்க. இதுக்கு தான் நான் சொல்கிறேன், நம்ம ஐடிசியை கண்ணில் வச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எந்த கம்பெனி இதை பண்ணுறாங்கன்னு தெரியாது. டாட்டா இது மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் டாட்டா இன்டர்நேஷ்னல் ஒரு அன்லிஸ்டட் கம்பெனியை வச்சு பண்ணுவாங்க. டாக்டர் ரெட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, நோவர் நார்டிஸ்க் கூட வீகோவியை 60% கம்மியாக இறக்க போகிறாங்க. இந்தியாவில் இன்றைக்கி வீகோவி வந்து 10,580 ஒரு விற்கிறதுங்கிறாங்க ஒரு கோர்ஸு. அதை 5,000 இறக்குவான், இல்லாட்டா 4,000 இறக்க போகிறான் டாக்டர் ரெட்டி. லில்லி என்ன சொல்கிறாங்க, மாஞ்சோரோவை இந்தியாவில் ஒரு குளோபல் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக ஆக்க போகிறோங்கிறாங்க. சிப்லா கூட ஒரு பெரிய டைப் அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்குங்கிறத நம்ம சுற்றி காட்ட கடமைப்பட்டு இருக்கிறோம். சிப்லாவை அப்பப்போ நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுங்கள். ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் என்ன பண்ணுறாங்க, 990 ருபீஸுக்கு ஒரு லோ காஸ்ட் ப்ரீதிங் டிவைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ஆஸ்மா, வீசிங் இருக்கிறவங்களுக்கு, ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கிறவங்களுக்கு
நற்செய்தி. டாடா பேசஞ்சர் வெஹிக்கிள் இந்த ஒரு மாசத்துல 9% ஏறி இருக்குங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி டாடா கமர்ஷியல் வெஹிக்கிளும் ஏறி இருக்குன்னாங்க. இந்த ஏற்றம்லாம் ஒண்ணுமே இல்ல. இதுக்கும் மேல ஏறும். அதனால இதுக்கு பல காரணம் சொல்றாங்க. இந்த வண்டி வித்தா, அந்த வண்டி விக்கல, கேஷ் ஃப்ளோ ஏறும் அது இதுன்னு. உங்களுக்கு என்னைக்கோ நான் சொன்னேன் இது ஸ்ப்ளிட் ஆகி தனித்தனியா ஏறுங்கிறத உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அதனால நம்ம ரியர் வியூ மிரர் பார்த்து நம்ம இதுக்கு காரணம்லாம் சொல்ல வேண்டாம். மாருதி சுசுகி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த விட்டாராவை 10 லட்ச ரூபாய்க்கு இறக்க போகிறாங்க. 999 ப்ளஸ் டேக்ஸ் போட போகிறாங்க. இதனால இவி பிவட் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னது நடந்துருச்சு. ஆட்டோ வெஹிக்கிள் மார்க்கெட்டில் என்ன நடந்துருச்சு சார், நீங்கள் என்ன சொன்னீங்க, என்ன நடந்துருச்சுன்னு கேட்பீங்க. சிம்பிளாக ஒரே ஒரு விஷயந்தான் சொன்னேன் உங்களுக்கு. சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துருச்சுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. என்னென்னா, ஒரு ஹை பேஸ் போகும், அந்த பேஸோடு நின்றுடும். அதுக்கப்புறம் 3 to 6% தான் ஆட்டோ க்ரோ ஆகும்னு ஜிஎஸ்டி குறைச்சாங்க. ஹெவியாக ஒரு கார் சேல்ஸ் பம்ப் ஆச்சு. அந்த பம்ப்லேருந்து இனிமேல் 3% தான் ஏறும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஹை பேஸ் எஃபெக்ட்டு கிக்கின் ஆகிடும். ஸோ இந்த இக்ரா சொல்கிறது என்னென்னா, அந்த ஒன் டைம் ஜிஎஸ்டி எடுத்திங்கன்னா இது இவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் இந்த க்ரோத் இவ்வளோதான்னு. ஓலா எலக்ட்ரிக் வந்து 27 ரூபாய்க்கு ஆயிடுச்சு. ஏன்னா சிட்டி வந்து ஐயோ இது இவ்வளோதான் அப்படின்னாங்க. இதை நம்ம சிட்டி இன்றைக்கி என்ன சொல்கிறது, உங்கள்கிட்ட பப்ளிக் இஷ்யூ போட்ட அன்றைக்கே நம்ம சொன்னோம். 27 ரூபா 28 ரூபா இருக்குது, மேலேயும் கீழியும் போகுது. இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஃப்ளிப்ஃப்ளாப் பண்ணுறதெல்லாம் காரணங்கிறாங்க. பேசிக்கலி கம்பெனி திவாலுங்க. கம்பெனியில் என்றைக்கு நீங்கள் தாலா போட்டு போடுறீங்கிறது தான் ஒன்றே தான் காரணம். அதனால் கம்பெனியை மூடிடுங்க. அதுக்கப்புறம் ஹைப்பர் வால்ட் ஏஐ டேட்டா சென்டர் விஷனை டிசிஎஸ் சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட்டு, உலகத்திலே ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் டேட்டா சென்டரை டிசிஎஸ் கட்ட போகிறாங்க. எஃப்எம்சிஜி விலையை 5% ஏற்ற போகிறாங்க. ஜிஎஸ்டி ரிலீஃப் எங்களுக்கு போயிடுச்சு, நாங்கள் 5% ஏற்ற போகிறோம் அப்படின்ட்டாங்க. வார்னர் பிரதர்ஸ் என்ன சொல்கிறாங்க, பேரமௌண்ட்டோட பிட்டை ரிஜெக்ட் பண்ணி நீ இன்னும் பெட்டர் பிட்டை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜப்பான் என்ன சொல்கிறான்னா, யூஎஸ் எனர்ஜிக்கு நான் $38 பில்லியன் கமிட்மெண்ட் கொடுக்குறேங்கிறாரு. அப்புறம் யூகேல நற்செய்தி கீட்ஸ்தான் இருக்குது. தட் இஸ் வேலை இல்லாத திண்டாட்டம் 5.2% ஆகிருக்குது. அதே சமயத்தில் இங்கேருந்து போய் அங்கே உட்கார்றத பார்த்தா வெறுப்பாக இருக்குது அவனுக்கு. இந்தியாவிலும் வேலை இல்லா திண்டாட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. இந்தியாவில் 5% இருக்குது. இதே மாதிரி ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா வேலை இல்லைங்கிறது இன்னும் ப்ராமினெண்ட்டாக தெரியும். ஏன்னா ஏஐயோட எஃபெக்ட்டு இன்னும் ரொம்ப மோசமாக இருக்குது. இது எப்படின்னா, ஒரு கம்பெனி ஆல்ரெடி இந்த ஃபுட் டெலிவரியில் வராங்கல்ல, அதுக்கு வந்து ஒரு ரோபோ ரெடி பண்ணி விட்ருக்காங்க அமெரிக்காவில். சிகாகோ அது மாதிரி ஊர்லலாம் அது போய் அந்த ரோபோவே டெலிவரி பண்ணுது. கேமரா வச்சு தனியாக பார்க்கும்போது மக்கள் தனியாக இருக்கிறச்ச அந்த ரோபோவை எட்டி உதைக்கிறது, அப்யூஸ் பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது. இது என்னென்னா, மக்களுக்கு இந்த ரோபோ மேலேயும் ஏஐ மேலேயும் ஒரு கடுப்பு வருதுங்கிறது கிளியராக நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா அவங்க லைஃப்பை கம்ப்ளீட்டாக மாற்றுறது இது. ஆக மொத்தம் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு நற்செய்தி, டாடா மோட்டர்ஸு, ஐடிசி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இத்தனை நாள் பொறுமையாக ரெட்டி ஒரு நற்செய்தி, கோல்டு இறங்கிறது ஒரு நற்செய்தி, நம்மளுக்கு நற்செய்தியாக வந்துக்கிட்டே இருக்குது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.
வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.